ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினியை பார்த்த உடனே ஹீரோ ஓடி போயிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு, நீ வந்துட்டியாமா ஹீரா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். அது எல்லாமே கனவு தான். அவன் அப்படிலாம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துட்ருக்கான். மற்றபடி அவங்க ரெண்டு பேருமே தூரத்தில் இருந்து தான் பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பாய் ஃப்ரெண்டு ஐஷுன்னு சொல்லிட்டு கையை கிழிச்சிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆகிட்டு கேட்டுட்ருக்கா, என்ன மனுஷ் நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால், எனக்கு உன்னை விட எதுவும் பெருசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவகிட்ட அப்படியே ஐஸ் வச்சு கேட்டுட்ருக்கான், ஆக்சுவலி உன்னோட பிளான் தான் என்ன, ஏன்னா நீ என்ன பிளான் போட்டு வச்சிருக்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாதான் உன்னை நான் சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நியூ இயர் பார்ட்டி, ஸோ சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் கேமரா வச்சுருப்பாங்க. நீ ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணி அதில் நீ மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் கேட்குறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் அதுக்கப்புறம் பிளானை சொல்கிறா. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு ஓம்கார் வந்த உடனே அவனோட தலையில் அந்த டிஸ்கோ பாலை கழட்டி விட்டு அவனை சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, உன்னை யாராவது பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை சான்ஸே இல்லை, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவேன், அந்த இருட்டில் தான் நான் அவனை சாகடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவனுக்காக என்ன பண்ணுறதுனே தெரில. ஓம்காரோட உயிரை காப்பாற்றி ஆகணுமே. அப்புறம் இந்த மயூரா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம மயூராவும் ஓம்காராவும் இங்கே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, திடீர்னு அவள் சொன்ன மாதிரியே லைட்டை கட் பண்ணிட்டா போல். அவனுமே அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கான். என்னாச்சு, ஏன் லைட் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயினி ஃபோனில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு பார்த்துட்ருக்கா. அவனுமே அந்த பக்கம் ஃபோனில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம மயூராவை பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அவள் அது மாதிரி எதுவுமே பண்ணலை. அவள் என்னடானா கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டு நின்றுட்டுருக்கா. பஞ்சாபி டான்ஸை போட்டுட்ருக்கா. இவளும் பார்த்துட்டு இவளோட பிளானு தான் என்ன, அப்போ அந்த மனுஷன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளோ புருஷங்காரனை இழுத்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சிட்ருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயினி அவள் பக்கத்தில் கூட ஓம்காரவை நிற்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போயிட்டு ஸ்டேஜில் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஸோ 3 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அவள் இங்கேருந்து தனியாக எஸ்கேப் ஆகி ஓரமாக போயிடுறா, அந்த டிஸ்கோ பாலை கழட்டி விடுறதுக்காக. இந்த பக்கம் இவனும் மயூரா கிட்ட சொல்லலாம் அப்படின்னு போகும்போது அவள் வந்து ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டி விட சொல்லிட்டு இருக்கா. இவனும் வேற வழி இல்லாம அவ சொல்றத செஞ்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அவளுமே வந்து கயிறை கட் பண்ணி விட்டுட்டா. நேரா அந்த டிஸ்கோ பால் தலையில வந்து விழப்போது. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அடுத்த நிமிஷமே அங்க லைட்டு வேற ஆஃப் ஆயிடுச்சு. என்னாச்சு, என்ன ஓம்கார்னு யாரு கத்துனது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட் வந்துருது. பார்த்தா நம்ம ஹீரோயினி 2 பேருக்குமே எதுவும் ஆகலை. நம்ம ஹீரோயினி ஹீரோவை ஒரு வழியா காப்பாத்திட்டா. இதை பார்த்துட்டு இவ டென்ஷன் ஆகி முழிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் பாய் ஃப்ரெண்டோ தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு இவ புரிஞ்சுக்கிறா. அப்படின்னா இவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்துருக்கானா, அப்படின்னா நான் போட்ட பிளானை இவன் தான் கெடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசந்த நேரமாக பார்த்தா அவனோட தலையில் ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடுறா. அப்படியே அடுத்த நிமிஷமே அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இந்த பக்கம் இவளும் ஓம்காரவங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவனும் விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ அம்மாக்காரியை வந்து, நீ எதுக்காகடி இங்கே வந்த, உன்னால தான் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கு, இப்போவும் நீ இவனை கொல்ல பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. இங்கே பாருங்க ஓம்கார், நான் தான் சொன்னேன்ல உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு, ஆனால் நீங்கள் கேட்கவே இல்லை. அந்த ஐஸ்வர்யா தான் இதை பண்ணது, அவன் உங்ககிட்ட எல்லா உண்மையுமே சொல்லுவான் அப்படின்னு சொன்னா மாமியாரோ டென்ஷன் ஆகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புடி அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. என் பிள்ளைக்கு ஆபத்துனா அது ஒன்னால தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. மாமனாரோ கேட்குறாரு, அவளால் தான் இவனுக்கு ஆபத்து அப்படின்னா அப்புறம் எதுக்காக அவள் உயிரை பணைய வச்சு உன் பையன் உயிரை காப்பாற்றணும், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா மஞ்சுரி அப்படின்னு கேட்டால், எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, இவளால் தான் என் பிள்ளைக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்டேயுமே அவ சொல்லி புரிய வைக்க பார்த்துட்டு இருக்கா. உங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இங்கே வந்தேன், ப்ளீஸ் என்ன நம்புங்க ஓம்கார், அவள் தான் அவங்கள கொல்ல பார்க்குறா, நான் சொன்னால் தான் நம்ப மாட்டீங்க, அவளோட பாய் ஃப்ரெண்ட் சொன்னால் நம்புவீங்கல்ல அப்படின்னு கேட்டால், எங்கே அவளோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதோ இங்கே தான் இருப்பான், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், நீ இங்கே இரு, நான் போய் அவனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். நானும் வரேன் அப்படின்னு சொன்னால், நீ ஒன்றும் வர வேணாம், நீ இங்கே இரு, நான் போய் அவனை தேடி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போனால், அவனை தனியாக விடக்கூடாது, தனியாக போனால் ஓம்காரோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போக பார்க்குறா. டக்குன்னு மாமியா கறியோ காலை வச்சு தடுக்குது. அவள் அப்படியே கீழே விழுந்துடுறா. நீ எங்கேயும் போகக்கூடாது, ஒன்னால தான் என் பிள்ளைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. என்னை விடுங்க அத்தை, ஓம்கார் தனியாக போகிறாரு, அவர் ஏதாவது இந்த ஐஷு பண்ணிட போகிறா அப்படின்னு சொன்னால் என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து தாண்டி, ஆனால் அது அவளால் இல்லை ஒன்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து
இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. மாமனாரோ திறந்து விடு, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, போலீஸ்க்கு நான் கால் பண்ணியிருக்கேன், அவங்க வர்ற வரைக்கும் இவ இந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவ தான் உன் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாளே, அவ சொல்றத ஒரு நிமிஷமாவது நீ காது கொடுத்து கேட்டியா அப்படின்னு கேட்டா, அதே தாங்க நானும் சொல்றேன், என் பிள்ளையோட உயிருக்கு ஆபத்து தான். மார்க்கேஷ தோஷம் 7 நாள் வரைக்கும் இருக்குன்னு அந்த குருஜி சொன்னாரு. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னைக்குன்னு பார்த்து ஓம்காராவுக்கு இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்கு. ஒருவேளை அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவ என் பையன் கூட இருந்தா என் பையனோட உயிருக்கு தான் ஆபத்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துருவாங்க. நான் அது வரைக்கும் இவள் அந்த ரூமுக்குள்ளே தான் அடைச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினியும் கத்திக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் அத்தை கதவை திறந்து விடுங்க, அவரோட உயிருக்கு ஆபத்து, நான் போய் அவரை காப்பாற்றணும், ப்ளீஸ் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அந்த அம்மாவோ கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நின்றுட்டு இருக்கு. இந்த பக்கம் இவனும் மனுஷ தேடி வந்துட்டு இருக்கான். அங்கதான் அவளுமே பாய் ஃப்ரெண்டை அப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அப்ப இவன் மனுஷ்னு சொல்லிட்டு கத்தவும் அவனோட குரலு கேட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை அங்கேயே விட்டுட்டு அவன் இங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவன் வந்து பார்க்கும்போது அங்க அவன் மட்டும்தான் மயங்கி கிடக்குறான். உனக்கு என்ன ஆச்சு, எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுப்பி விட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடியே இவ வந்து அவனோட முகத்துல மயக்க மருந்து கர்ச்சீஃபை வச்சிடுறா. உடனே அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். சாவத்தேடி நீயே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டே ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ விடிஞ்சிருச்சு. காலங்காத்திலே அவனை டிக்கிக்குள்ளே போட்டு அவனோட காரை எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கா. அவனை சாகடிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா போல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியை பிடிக்கிறதுக்காக போலீஸுமே வந்துட்டாங்க. ஓம்காரோட உயிர் ஆபத்தில் இருக்குது, ப்ளீஸ் என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போலீஸோ கேட்குறாரு, ஓம்கார் மிஸ் ஆயிட்டாப்ல, நீ அவரை என்ன பண்ண அப்படின்னு. ஆமாம் கன்ஃபார்மாக இவ தான் என் பையனை ஏதோ ஒன்று பண்ணிட்டா, நேற்று நைட்லேருந்து என் பையன் வீட்டுக்கே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இவ்வளோ கேட்குறா, நான் வீட்டில் தானே இருந்தேன், நீங்கள் தானே என்ன ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சிங்க, அப்புறம் நான் என்ன ஓம்காரை பண்ண போகிறேன், அந்த ஐஸ்வர்யா தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பா அப்படின்னா ஓம்காரை காணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் பதட்டமாகனா. அப்போ அந்த வேலைக்காரனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த 2வது பொண்டாட்டியுமே காணும், ஓம்காரோட காரையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அந்த அம்மாவுக்கு 2வது மருமக மேலே சந்தேகம் வரல, மருமக மேலே தான் பழிய போட்டுட்டு இருக்கு. இவ தான் என்னோட மருமகளையும் மகனையும் ஏதோ ஒன்று பண்ணிட்டா, ஆரம்பத்துலேருந்து என் மருமகளை பார்த்தாலே இவளுக்கு பொறாம தான், அதனால தான் 2 பேரையும் சேர்த்து கிட்னாப் பண்ணிட்டா போல, இன்ஸ்பெக்டர் இவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அரெஸ்ட் பண்ணவும் வராங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, ஓம்காரோட உயிர் ஆபத்துல இருக்கு, அந்த ஆபத்தை அவ தான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் அவரை போய் காப்பாற்றணும், என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா. ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியல. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற கன்னை அவ கவனிச்சிட்டா. ஸோ அவங்க கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரியே பேச்சு கொடுத்து அந்த கன்னை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு, யாரும் கிட்ட வராதிங்க, வந்தீங்கன்னா சுட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கன்னை காமிச்சிட்டு இருக்கா. மாமியாரோ அதெல்லாம் சுட மாட்டா, பிடிங்க அவளை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, மாமனாரோ அடைவ ஒரு பைத்தியம், சுற்ற கிட்ட போறா, மருமகளே சுற்றாதமா அப்படிங்கிற மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இருக்காரு எஸ்கேப் ஆக சொல்லி. ஸோ அதனால அவளுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மொத்த பெரிய வீட்டுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு போலீஸ் ஜீப் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா ஓம்காரவை தேடி. ஆனால் அதுக்குள்ள இவ இங்கே ஒரு இடத்துல வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டு, பாய் ஃப்ரெண்டும் அந்த காருக்குள்ளே தான் இருக்கான் போல, நீ என் கூடவே இருந்துக்கிட்டு என்கிட்டே டபுள் கேம் விளையாடுறியா, ஸோ டபுளாக 2 பேரும் செத்துப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த கார் அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ அவள் நிற்கிற ஏரியா கூட சன்செட் பாயிண்ட் போல் எங்கேயாவது ஒரு இடத்துல மழை வந்துச்சு அப்படின்னா அந்த காரு மலையிலேருந்து விழுந்து 2 பேருமே செத்து போயிடுவாங்க. அதுதான் இவளோட பிளான். அப்படியே அதை காரை தள்ளி விட்டுட்டு இருக்கும் போது மாமியார்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஐயோ இப்போ நான் ஃபோனை அட்டன் பண்ணனா என்னை ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. காரு மட்டும் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி ஜீப்பை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஓம்கார் உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் உங்களை காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதே சமயம் பாய் ஃப்ரெண்டுக்கு முழிப்பு வந்துருச்சு போல. அவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது காருக்குள்ளே இருக்கோன்னு தெரியுது. டக்குன்னு ஒரு வழியாக அந்த காரை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியுமே வந்துட்டான். வந்த அடுத்த நிமிஷமே ரோட்டில் வந்த ஒரு லாரி அவனை விட்டு ஏற்றிடுது. ஸ்பாட்லேயே விட்டு செத்து போயிடுறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கா. இவன் இங்கே அடிபட்டு கிடக்கிறது தெரில, அவள் படிக்கே போயிட்டுருக்கா. நம்ம ஓம்காருக்கும் முழிப்பு வந்துருச்சு போல். அவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கா. டிக்கிக்குள்ளே இருக்கா அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை யாராவது காப்பாற்றுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சவுண்டு ஜீப் ஓடிட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுருது. இது ஓம்காரோட குரலாச்சு, எங்கேருந்து கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். அவனோட காரு பின்னாடி போயிட்டு இருக்கு அது பாட்டிக்கே. உடனே இவ ஜீப்பை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி வந்து பார்த்துட்டு இருக்கா. டிக்கிலேருந்து அந்த சத்தம் கேட்குது, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். உடனே இவளும் ஒரு கல்லை எடுத்து அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணிடுறா. பார்த்தா புருஷங்காரனை கையையும் காலையும் கட்டி போட்டு வச்சிருக்கா. இவ எப்படி காப்பாற்ற போறான்னு தெரியல, ஏன்னா வண்டி வேற ரன்னிங்கில் இருக்கு. அவனாலையுமே குதிச்சு வெளியுமே வர முடியாது. ஸோ எப்படி நம்ம ஹீரோயினி புருஷனை காப்பாற்ற போறா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.